ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு எடுக்கிற அதே கப்பில் மற்ற பொருட்களையும் நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெசிபி நல்லா பர்ஃபெக்டாக வரும். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அல்வா செய்யறதுக்கெல்லாம் நல்லா கனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்தால் தான் அடி பிடிக்காமல் நல்லா செய்ய முடியும். இப்போ கடாயில் நெய் சேர்த்துக்க போகிறேன். நான் கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யை கடாயில் சேர்த்துக்கிறேன். அல்வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் நிறையா சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி எல்லாம் அல்வா இருக்கும் பாருங்கள். அதுக்கெல்லாம் நெய் சேர்த்து செஞ்சால் தான் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் முந்திரி எடுத்து 2 உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு முந்திரியை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். தீ ஃபுல்லாக வச்சு குக் பண்ணக்கூடாது. இப்போ இது கூட கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உருண்டை இல்லாமல் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது 10 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் கடலை மாவுடைய பச்சை மணம் போகும். குறைஞ்சது 10 நிமிஷம் நீங்கள் வதக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவை நெய்யோடு சேர்த்து நல்லா குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கடலை மாவுடைய பச்சை மணம் போயிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அல்வா சாப்பிட்றதுக்கு. கடலை மாவை நெய்யில் 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நம்ம சர்க்கரையை கரைச்சி வச்சுக்கலாம். கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் சர்க்கரை நல்லா குக் ஆகிட்டே இருக்கட்டும். பாகு பதம்லாம் எடுக்கக்கூடாது. ஆனால் கரைக்கிற சர்க்கரை கொஞ்சம் சூடான பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஏலக்காவை தட்டி கூட போட்டு சேர்த்துக்கலாம். கூடவே அல்வா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால நான் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். ஃபுட் கலரும் ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலரில் அல்வா வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப டார்க்காலாம் செய்யலை, கொஞ்சம் லைட்டாகவே செய்கிறேன். இப்போ நம்ம சக்கரை பாகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கடலை மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவையும் நெய்யில் நல்லா 10 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். அப்போ தான் கடலை மாவை தீஞ்சி போகாமல் நல்லா கடலை மாவுடைய பச்சை மணம் போகிற அளவுக்கு குக் ஆகிட்டு வரும். இப்போது இது கூட கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகுவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கலந்து கொடுத்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரைசலை சேர்த்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துட்டு திரும்ப சர்க்கரை கரைசலை சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வரும். திரும்பவும் கொஞ்சம் சர்க்கரை கரைசல் சேர்த்துக்கிறேன். நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உருண்டைகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 முறை சர்க்கரை கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 4வது முறை இருக்கிற எல்லா சர்க்கரை கரைசலையும் சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக இருக்கிற எல்லா சர்க்கரை கரைசலையும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போது கரண்டியை வச்சு கை விடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக வரும். பார்க்க இப்படி தான் தெரியும், ஆனால் கலந்து கொடுக்க நல்லா நைஸாக வந்துடும் உருண்டைகள் இல்லாமல். சேர்த்துருக்கிற சர்க்கரை கரைசல் நல்லா கெட்டியாகிட்டு அல்வா நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். தீ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தீ 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ரொம்ப இலக்கமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். குக் பண்ணும்போதே தெரியும் சைட்லலாம் வந்து நெய் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் கூட நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நெய் வந்து சைட்லலாம் வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இப்போ நான் குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் நல்லா கெட்டியாகிட்டு வரணும். அப்படியே ஒட்டாமல் வரணும். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக கடாயில் ஒட்டுது. இன்னும் நல்லா ஒட்டாமல் வரணும். நல்லா கெட்டியாகவும் வரணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக வந்துருச்சு அல்வா. நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா. இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி இப்போ சேர்த்துக்கிறேன். கூடவே வறுக்காத முந்திரியும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் வந்து நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அல்வா வந்து பார்க்குறதுக்கு அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்வா வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். நெய் அதிகமாக சாப்பிட்றவங்க நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கிறேன் நான். இப்போ இந்த ட்ரேயில் வந்து அல்வாவை சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு தட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி கரண்டிலே தட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி கொடுத்துக்கலாம். ஸ்பூனில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஒட்டாமல் நல்லா சூப்பராக ப்ரெஸ் பண்ண முடியும். வறுத்த முந்திரியை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி இதுக்கு மேலே சேர்த்துக்க போகிறேன். அது பார்க்க இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ இதோடு சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது மேலே அழகாக இந்த முந்திரியெல்லாம் அப்படியே செட் ஆகிட்ருக்கும். ஃபுல்லாக நான் வந்து செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ட்ரேயில் வந்து நம்ம போட்டு சாப்பிட்ணுன்னெல்லாம் இல்லை. அப்படியே செஞ்சதுமே சூடாக நீங்கள் கப்பில் போட்டு கொடுத்தீங்கனாலே சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அல்வா. நல்லா ஆற வச்சு நம்ம சாப்பிடலாம். 2 விதமாகவும் நல்லா தான் இருக்கும். சூடாகவும் நல்லா ஆறினதுக்கு அப்புறமும் சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஆற வச்சுக்கிறேன். அல்வா நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். கத்தியில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அல்வா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்லாம். இல்லைனா அப்படியே நம்ம கப்பில் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். சும்மா கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது நம்ம பீஸ் போடணுன்னு அவசியம் கூட இல்லை. வேணும்னா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். மற்றபடி கப்லேயே நம்ம போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சூடாக செஞ்சதுமே. ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. முந்திரி நெய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடலை மாவில் தான் செஞ்சுருக்கோன்னே தெரியாது. நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுனால கை ஃபுல்லாக நெய்யாக இருக்குது. அல்வான்னு சொன்னாலே நெய் நிறையா போட்டு செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இது சூடாக செய்யும் போதே சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கடலை மாவு சர்க்கரை நெய் இருந்ததுன்னா உடனே அல்வா செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.